ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஹரிச்சந்திரன் வந்து அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றணும், கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறக்கா வாழ்க்கையில் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே அவர் பொய் சொன்னது கிடையாது. அதனால் பல கஷ்டங்களை பல இன்னல்களை அனுபவித்தார். அதாவது மனைவி சந்திரமதி, மகன் லோகிதாசன் முதற்கொண்டு எல்லாரையும் விற்றுட்டு தன் பட்ட கடனை தீர்த்தாருங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. இந்த கதையை வந்து காந்தி மாணவராக இருக்கையில் சொல்லியிருக்காங்க. அவருடைய ஆசிரியர் சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு காந்திகிட்ட வந்து கேட்டிருக்கார், நீ இதனால் உனக்கு என்னப்பா புரிஞ்சிச்சு அப்படிங்கையில், எந்த இடத்துலையுமே சத்தியத்தை காப்பாற்றிடணும், கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், உண்மையை தான் பேசணும், பொய் சொல்லக்கூடாது. அந்த புரிதலை வந்து அவர் காந்தி சொல்லியிருக்கார். சூப்பர்ப்பா, நல்லது, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பையனை எப்படி கேட்டேன்னா, நம்ம கஷ்டம்னு வந்துட்டால் அவசர ஆத்திரத்துக்கு பொண்டாட்டி பிள்ளைய கூட நம்ம அடகு வச்சிடலாம், விற்றுடலாம் அப்படின்னு அந்த ஆள் பக்கத்தில் இருந்த இன்னொரு மாணவர் சொல்லியிருக்காரு. ஆக புரிதல் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி எதை புரிஞ்சுக்கிறோங்கிறத பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். அது இந்த கதையை இப்போ எதுக்கு சொன்னேன்னா, இன்றைக்கி காந்தியுடைய நினைவு நாள்னால் அந்த அவர் கோச்சை வந்து துப்பாக்கி வெடிக்குதான்னு சும்மா போட்டு அப்படி போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிருக்கையில் டக்குன்னு குறுக்க காந்தி உள்ளே வந்தனால அவர் மேலே தவறுதலாக குண்டு போட்டு இறந்து போன நாள் இன்றைக்கி. இது வரலாறு இல்லையா? இதான் வரலாறு. ஒரு தப்பாக சொல்லிட்டணும். ஆனால் இன்றைக்கி தப்பாக தெரியும் உங்களுக்கு. 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் சொன்னது தான் வரலாறாக நிற்கும். ஏன்னா அந்த வேலைகள் தான் இப்போ கட்டமைக்கப்பட்டுருக்கு. அதனால் வந்து இந்த வரலாறு, நான் சொன்ன வரலாறு 20 வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் பேசுவாங்க. அப்போ நீங்கள் வந்து என்னை நினைப்பீங்க. சரி, அதை விட்டுருவோம். அப்போ நேற்று மதன் கௌரி பாவம் அவர் போட்டு அடின்னு அடித்து துவைச்சி புழிஞ்சு காய போட்டாங்க. பாவம் அவர் பார்த்தாரு, என்னடா இது பெரிய வம்பாக இருக்குது, நம்ம அரசியலே பேச மாட்டோம், இதெல்லாம் தேவையில்லாத வேலையாக இருக்குது, திடீர்னு இப்போ வந்தோன்னே நம்மளை போட்டு இந்த பாடுபடுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை அழிச்சு விட்டு அவர் வாட்டுக்கு அடுத்து ஒரு வீடியோ போட்டு, நான் மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இவங்க இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படி இப்படின்னு அவருடைய விளக்கத்தை சொல்லிட்டார். பாவம் அவர் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் அவரை போட்டு அடிக்கிறதில் ஒரு நியாயமும் இல்லை. அது வந்து தவறான ஒரு வேலை. இப்போ என்ன பிரச்சனைன்னா, 6.6 மில்லியன் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 6 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கா. அவருக்கே இந்த நிலைமைன்னா 200 லட்சம் பேரை வச்சுருக்க நமக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு ஒன்றும் புரியலை. எதையுமே பேசுகிறதுக்கு முன்னாடி தெளிவாக யோசிச்சுக்கிட்டு இது பின் விளைவுகள் என்ன வரும், ஏது வரும், எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு தான் பேசணுங்கிறது இந்த இது மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக நான் புரிஞ்சுக்கிட்டே சொல்ல வரேன். இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப கவனமாக பேசணும், கவனமாக வச்சுக்கணும். அவரே அடிக்கிறாங்கன்னா நம்மளெல்லாம் போட்டு மிதித்து இருக்க இடம் தெரியாமல் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அந்த ஈரோடு எலெக்ஷன், இவன் இதே சுற்றி வரான்னு நினைக்கிறேன். இல்லை, இன்றைக்கி அதை பற்றி நான் பேசலை. ஏன்னா வந்து ஒரு களமே சூடு பிடிக்கவே இல்லை. இவங்க வேட்பாளரை அறிவித்து அது மூலமாக களம் சூடு பிடிக்குன்னு பார்த்தா, அதிமுக உனக்கா எனக்கா, ரெட்டலை உனக்கா எனக்கா, பொதுக்குழு நடந்தது சரியா தப்பா, இந்த பஞ்சாயத்தே ஒன்றும் முடியலை உங்களுக்கு. இது முடிஞ்சு வர்றதுக்கு இடையில் எலெக்ஷனே முடிஞ்சு போயிருமா தெரியாது. இப்போ பேசாமல் யாருக்காவது ஒரு ஏடிஎம்கேங்கிறேன் பிஜேபிக்கு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். ஏன் தேவையில்லாமல் போட்டு டைமை வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, சும்மா பேசணும்னு தோணுச்சு, 2 விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு சந்திப்போம். வணக்கம்.